அப்படின்னா என்ன? அந்த பேர்லயும் வந்துட்டு இருக்குது. எண் நம்பர்ஸ் வந்துட்டு கோலங்கள் டிசைன் பண்ணி எழுதுறது. நம்பர்ஸ வந்துட்டு ஒவ்வொரு வகையான டிசைன்ல நாம எழுதுறதா வந்துட்டு தான் எண்கோலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எண்கோலங்கள்ற வகை எப்படி? நாம எண்கோலங்கள் எப்படி எழுதுவோம்? எப்படி வாசிப்போம்? எது ஒரு எண்கோலமா இருக்கும்? எது ஒரு எண்கோலமாக இருக்காது? எண்கோலங்கள் 2 வகையானது இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் டியூட்டோரியல் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால வந்துட்டு எண்கோலங்கள்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஷார்ட்டான ஒரு டெஃபினிஷன் சொல்லிக்கொள்றேன். ஒரு வரைவிலக்கணம் சொல்லிக்கொள்றேன். சோ உங்களுக்கு பார்த்தா விளங்கும். ஏதாயினும் ஓர் எண்ணில் தொடங்கி, ஏதாவது ஒரு நம்பர்ல வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஒரு எண்கோளம்ங்கிறதுனால எண்கோளம் அப்படிங்கிறதுனால அது எண்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ அதுல வந்துட்டு எந்த சந்தேகமும் கிடையாது. ஏதாச்சும் ஒரு நம்பர்ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி, இதான் வந்துட்டு முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு, ஒரு உறுதியான முறை அல்லது ஒரு ஒழுங்கில் எழுதப்படுற நிறைவெண் கூட்டம். அதாவது முழு எண்களாக இருக்கணும். அதான் வந்துட்டு எண்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். சோ உறுதியான முறையில அதிகரிக்கிறதுன்னா என்ன? ஒரு ஒழுங்குல எழுதப்படுறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்துட்டு இப்ப உதாரணங்கள் மூலமா நம்ம பார்க்கலாம். சோ நீங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு ஒரு நிறைவெண் கூட்டமா இருக்கும், ஒரு முழுவெண் கூட்டமா இருக்கும். எல்லாமே இலக்கங்கள் இருக்கும். அதே மாரி ஒரு சரியான முறையில அல்லது ஒழுங்குல வந்துட்டு அந்த எண்கள் வந்துட்டு அமைஞ்சிருக்கும். சோ அதான் வந்துட்டு ஒரு எண்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப நாம அதுக்கான உதாரணங்கள் பார்க்கலாம். இப்ப வந்துட்டு நான் 4 வகையான எண்கோளங்கள் எழுதியிருக்கிறேன். சோ இதெல்லாம் எப்படி எண்கோளம்னு சொல்றேன். எப்படி நம்ம எண்கோளம் ஒண்ண கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறத இந்த உதாரணங்கள் மூலமா பார்க்கலாம். சோ இப்ப முதலாவது எண்கோளத்த எடுத்துக்கொள்வோம். முதலாவது வந்துட்டு நாம எல்லாமே நம்பர்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எல்லாமே நம்பர்ஸ் இருக்குது. அதுக்கு பின்னால வந்துட்டு எல்லாமே நிறைவெண்களா இருக்குதா? எல்லாமே முழு எண்களா இருக்குதா? அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எல்லாமே முழு எண்களா இருக்குது. சோ இப்போ வந்து நாம எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது இலக்கத்துக்கும் 2வது இலக்கத்துக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்குது? 2வது இலக்கத்துக்கும் 3வது இலக்கத்துக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்குது? அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். சோ இப்ப இந்த முதலாவது இலக்கத்துக்கும் 2வது இலக்கத்துக்கும் இடையில உள்ள தொடர்பு, அதாவது வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 கூடிக்குது. 2வது இலக்கத்துக்கும் 3வது இலக்கத்துக்கும் இடையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கூடிக்குது. சோ இதுக்கும் இடையில 2 கூடிக்குது. சோ இதுக்கும் இடையில 2 கூடிக்குது. இப்பதான் நாம சொல்லுவோம். இதான் வந்துட்டு நம்ம இந்த முதலாவதா பார்த்தோம். ஒரு உறுதியான முறையில வந்துட்டு எழுதப்படுறது. ஒரு உறுதியான முறையில எழுதப்பட்டிருக்கு. எல்லாமே 2, 2 கூடி போற மாரி எழுதப்பட்டிருக்கு. சோ இத வந்துட்டு நாம ஒரு எண்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இத நம்ம எப்படி வாசிப்போம் அப்படின்னு சொன்னா, 2ல் இருந்து தொடங்கி, அதாவது தொடங்குற இலக்கத்த சொல்லி, அது என்ன வகையான எண்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். சோ 2ல் இருந்து தொடங்கி அதிகரித்து செல்லும். இது எல்லாமே இரட்டை எண்கள் அப்படிங்கிறதுனால, இரட்டை எண்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஒரு எண்கோளம் எழுதும்போது கட்டாயமாக கமா போட்டு எழுதுவோம் 2 இலக்கங்களுக்கு இடையில. இவ்விடத்துல வந்துட்டு ஒரு கமா மிஸ் ஆயிருக்கு. சோ அந்த கமா போட்டுக்கொள்வோம். சோ வந்துட்டு இந்த இலக்கங்களுக்கு இடையில வந்துட்டு கமா வந்துட்டு கண்டிப்பாக நாங்க போட்டிருக்கணும். சோ ஒரு எண்கோளம் எழுதும்போது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். ஒரு இலக்கங்கள வந்துட்டு பார்ப்போம். அதே மாதிரி அதுக்கு இடையில உள்ள வித்தியாசங்கள வந்துட்டு பார்ப்போம். எல்லாமே கமா போட்டு எழுதியிருப்போம். சோ அப்படித்தான் இந்த எண்கோளங்கள வந்துட்டு ஃபைண்ட் பண்ணுவோம். சோ 2வது உதாரணத்த வந்து பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த எல்லாமே வந்துட்டு நிறைவெண்களா இருக்குது. சோ இதுக்கும் இடையில என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 டிஃபரெண்ட். இதுக்கும் இடையில என்ன வித்தியாசம் 2. இதுக்கும் இடையில என்ன வித்தியாசம் 2. இதுக்கும் இடையிலயும் 2. சோ ஒரு உறுதியான முறையில அதிகரிச்சு போகுது. அப்ப இது ஒரு எண்கோளமாக இருக்கும். சோ இத நம்ம எப்படி வாசிப்போம் அப்படின்னு சொன்னா, இது வந்துட்டு 1லிருந்து தொடங்குது. 1லிருந்து தொடங்கும். இது என்ன வகையான இலக்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒற்றை எண்கள். 1லிருந்து தொடங்கி அதிகரித்து செல்லும், கூடிச் செல்லும் ஒற்றை எண்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். இத வந்துட்டு 2லிருந்து தொடங்கி அதிகரித்து செல்லும் இரட்டை எண்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த 3வது உதாரணத்துக்கு வரலாம். சோ இதுக்கும் இடையில உள்ள டிஃபரெண்ட் வந்துட்டு 4. இதுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் 4. இதுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் 4. இதுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் வந்துட்டு 4ஆக இருக்கு. சோ இதுவும் வந்துட்டு ஒரு உறுதியான முறையில அதிகரிக்குது. 4 அப்படிங்கிற இலக்கத்தாலேயே எல்லா இலக்கங்களும் அதிகரிச்சு போறதுனால, இதுவும் வந்துட்டு ஒரு எண்கோளமாக இருக்கும். இந்த எண்கோளத்தை எப்படி வாசிப்போம்? 4ல் இருந்து தொடங்கி அதிகரித்து செல்லும். இதெல்லாமே வந்துட்டு 4ன் மடங்குகள் அப்படிங்கிறதுனால 4ன் மடங்குகள் அப்படின்னு சொல்லுவோம். 4ன் மடங்குகள் என்று சொல்லலாம். அல்லது 4ஆல் அதிகரித்து செல்லும் எண்கோளம் அப்படின்னு சொன்னாலும் எந்த பிரச்சனையுமே இல்ல. சோ அப்படியும் வாசிக்கலாம். இப்போ வந்துட்டு அடுத்த கடைசி உதாரணத்த பார்க்கலாம். இந்த எண்கோளத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 2 இலக்கங்கள் மாறி மாறி வருது. 2 இலக்கங்கள் வந்துட்டு மாறி மாறி வருது. 1ம் 2ம். திரும்பியும் 1, 2, 1, 2 அப்படின்னு சொல்லி மாறி மாறி வருது. இதுவும் வந்துட்டு ஒரு எண்கோளமாகத்தான் இருக்கும். ஒரே மாதிரியாக மாறி மாறி வந்தா கூட அது ஒரு எண்கோளமாகத்தான் இருக்கும். அதைத்தான் சொல்லுவோம் ஒரு ஒழுங்கு. ஏதாச்சும் ஒரு டிசைன்ல வந்துட்டு எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அதுவும் வந்துட்டு ஒரு எண்கோளமாகத்தான் இருக்கும். உதாரணமா வந்துட்டு இதுவும் ஒரு எண்கோளமாக இருக்கும். இப்போ வந்துட்டு உதாரணமா 1, 2, 1, 2, 3 அகைன்
1, 2, 3 அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு இப்படி ஒரு எண்கோளம் வைக்கணும். அதுவும் வந்துட்டு ஒரு எண்கோளமாக தான் இருக்கும். 3 இலக்கங்கள் மாறி மாறி வரதுனால இதுவும் வந்துட்டு ஒரு எண்கோளமாக தான் இருக்கும். சோ எது வந்துட்டு எண்கோளமாக இருக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போம். சோ இத பாருங்க. இது வந்துட்டு எல்லாமே எண்கள் இருக்குது. எல்லாமே நிறைவெண்களா இருக்குது. சோ அதுக்கு பின்னால கடைசியா வந்துட்டு நாம என்ன டிஃபரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். இந்த இலக்கத்துக்கும் இந்த இலக்கத்துக்கும் இடையில 2 வித்தியாசம். இதுக்கும் இதுக்கும் இடையில 2 வித்தியாசம். இதுக்கும் இடையிலயும் 4 வித்தியாசம் இருக்குது. சோ இதுக்கும் இடையில 2 வித்தியாசம் இருக்குது. எல்லாமே இரட்டை எண்களா இருக்குது. எல்லாமே முழு எண்களா இருந்தாலுமே கூட இந்த வித்தியாசத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு இலக்கத்துக்கு மட்டும் 4 வித்தியாசப்படும். சோ இது வந்துட்டு நம்முடைய அந்த வரைவிலக்கத்தின்படி ஒரு உறுதியான முறையில இல்ல. அதாவது சரியான முறையில அதிகரிச்சு போகல. இடையில வந்துட்டு குழம்புது. சோ இது வந்துட்டு ஒரு எண்கோளமாக இருக்காது. இத பாருங்க. சோ எல்லாமே நிறைவெண்களா இருக்குது. இது வந்துட்டு எல்லாமே நமக்கு பார்த்தோன்னே தெரியுது. எல்லாமே ஒற்றை எண்கள். வித்தியாசத்த வந்துட்டு பார்ப்போம். 2 வித்தியாசம். இதுக்கும் இடையில 2 வித்தியாசம். இதுக்கும் இடையில 4 வித்தியாசம். சோ, இது வந்துட்டு ஒரு உறுதியான முறையில இல்ல அப்படிங்கிறதுனால, இதுவும் வந்துட்டு ஒரு எண்கோளமாக இருக்காது. இத பாருங்க. 1, 2, 2ன்னு வருது. எகைன் 1, 1ன்னு வருது. இது ஒரு சரியான ஒரு ஒழுங்குல இல்ல. சோ, இதுவும் வந்துட்டு ஒரு எண்கோளமாக இருக்காது. சோ, நீங்க முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாமே இலக்கங்கள் இருக்குதா? எல்லாமே நிறைவெண்களா இருக்குதா? அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டதுனால அதுக்கிடையில உள்ள வித்தியாசங்கள வந்துட்டு பார்த்துப்போம். ஸோ அந்த வித்தியாசங்கள்லாம் ஒரு சரியான முறையில அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது வந்துட்டு ஒரு எண்கோளமாக இருக்கும். அல்லது மாறி மாறி வார இலக்கங்களா இருந்தா கூட ஒரு சரியான முறையில இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தோனே அது சரியான முறையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது ஒரு எண்கோளமாக இருக்கும். ஸோ எண்கோளங்கள் எழுதுற முறை அப்படின்னு சொல்லிட்டு, எண்கோளங்கள் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, எண்கோளங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியா வந்துட்டு 2 வகையான எண்கோளங்கள் இருக்குது. ஒண்ணு வந்துட்டு முடிவுள்ள எண்கோளம், அடுத்து வந்துட்டு முடிவிலி எண்கோளம். முடிவுள்ள எண்கோளம் அப்படின்னு சொன்னா, வந்துட்டு ஒரு ஒரு லிமிட்டுக்குள்ள தான் வரும். இப்ப இந்த உதாரணத்த பாருங்க. 1 தொடக்கம் 10க்கு இடைப்பட்ட இரட்டை எண்கோளம். சோ 1ல இருந்து 10க்கு இடைப்பட்ட இரட்டை எண்கோளம். என்னவா இருக்கும்? 2, 4, 6, 8. 10க்கு இடைப்பட்ட. அப்ப 10 வராது. சோ இவ்வளவு தான் வந்துட்டு இதுக்கு வரப்போகுது. இந்த கேள்விக்குரிய விடையா இந்த 2, 4, 6, 8 இதோட நின்னுட்டு. சோ இந்த எண்கோளத்த இப்படித்தான் எழுதி காட்டும். சோ இந்த இத பாருங்க. முடிவிலி எண்கோளம்னா என்னன்னு பாருங்க. 5ல் இருந்து அதிகரித்து செல்லும் ஒற்றை எண்கோளம். 5ல இருந்து சோ 5ஐயும் எழுதுவோம். அதுக்கு பின்னால ஒற்றை எண்கோளம் அப்படின்னா 7, 9, 11 எதோட முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லல. அவங்க வந்துட்டு அப்படியே அதிகரித்து செல்லும்போது கொமலா தந்திருக்காங்க. சோ வந்துட்டு இது போயிட்டே இருக்கு. ஒற்றை எண்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கு. இந்த எண்கோளங்கள் என்ன செய்வோம்னா, ஒரு 4ஓ 5 உறுப்புகள எழுதிட்டு, அத வந்துட்டு 3 நாள் டாட் வச்சு காட்டுவோம். சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது முடிவிலி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாரி இது வந்துட்டு முடிவுள்ள எண்கள். ஏதாவது ஒரு லிமிட் தந்திருப்பாங்க. இதுக்குள்ள வந்துட்டு வாரது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அது அதுக்குள்ள வாரது ஒரு 3ஓ 4 உறுப்புகளா இருக்கும். சோ அந்த உறுப்புகள வந்துட்டு எழுதினோம்னா, அதோட முடிஞ்சிடும். அதுக்கு மேல நம்மளால எழுத முடியாது. 10 வந்துட்டு ஒரு இரட்டை எண் தான். ஆனா, இந்த கேள்விக்கு அது வந்துட்டு உட்படாது. 10க்கு இடைப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கிறதுனால. சோ இதான் வந்துட்டு முடிவுள்ள எண்கோளம், முடிவிலி எண்கோளம். சோ வந்து நாம இந்த டியூட்டோரியல்ல வந்துட்டு எண்கோளம்ன்றா என்ன? அத எப்படி எழுதுவோம்? எப்படி வாசிப்போம்? எப்படி கண்டுபிடிப்போம்? அதே மாரி 2 வகையான எண்கோளங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்திருக்கோம். அடுத்த வீடியோல வந்துட்டு ஒரு எண்கோளத்தினுடைய உறுப்புகள் என்ன? அதுல இருந்து பொது உறுப்பு காண்றது எப்படி? பொது உறுப்பு என்னென்னத்துக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்த வீடியோல நாம பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ.